குழந்தைங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற 10 யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட பேபிக்கு நான் இது வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லி நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட குழந்தைக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கோம்பு, இதோட எட்ஜஸ் வந்து பால் மாதிரி இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த இந்த ப்ரெஷ்ஷுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களோட தலையில் வந்து அந்த கிரேடல் கேப்னு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த சிசர் வந்து எட்ஜஸ் ஷார்ப்பாக இல்லாமல் மோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது நல்லாவே குழந்தைங்களுக்கு வந்து நெயில் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நெயில் கட்டரு, இதுவுமே குழந்தைங்களுக்காகவே டிசைன் பண்ணது. இதுவுமே குழந்தைங்களுக்கு நெயில் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஷார்ப்பாக இருக்குல்ல, இது வந்து குழந்தைங்களுக்கு நகை கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து கீறாமல் இருக்கிறதுக்கு இதை தேய்ச்சா அது கொஞ்சம் நார்மலாக சாஃப்ட் ஆயிடும் நெயில். நெக்ஸ்ட்டு இது வந்து குழந்தைங்களுக்கு காதில் ஏதாவது அழுக்கு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா காது உள்ளே விடக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, காது உள்ளே விடக்கூடாது. காது மேலே ஏதாவது டஸ்ட் இருக்க மாதிரி, தோல் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து உரியும். அந்த மாதிரி டைமில் இருந்துச்சுன்னா அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மூக்கில் ஏதாவது அழுக்கு இருந்துச்சு, மியூக்கஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணுறதுனாலும் அப்படி இல்லை, யூஸ் பண்ணலனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு நான் சேஃப்டியாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட்டு இது வந்து மொத்தம் 3 கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பூன் மாதிரி டைப்பில் வந்து 2, அதுலேயும் ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னும் ஒன்று அதை வந்து எடுக்கிற மாதிரி ஒரு டைப்பு. மொத்தம் 3 இருக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இதில் வந்து லைட் இருக்கும். நீங்கள் அந்த லைட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்கிறத வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தையோட காதை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க காதில் வந்து தோல் அந்த மாதிரி அழுக்கு ஏதாவது உரியும் இருக்கும். நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம்.